கிருபைக்காக நன்றியோடு ഞാൻ கர்த்தரை துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் தினத்திலே இந்த முதல் மாதத்தில் மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கும்படி கர்த்தரான தேவர் எத்தனையோ அதிசயங்கள் நம்ம வாழ்க்கையை செய்தார். எல்லாவற்றுக்காக ഞാൻ கர்த்தரை துதிக்கிறோம். புதுசாக இன்றைய ஆலயத்தில் இன்றைய ஆராதனைக்கு வந்திருக்கிற யாவரையும் அன்புடன் கர்த்தரான இயேசு கிறிஸ்துவின் அன்புடன் நாமத்தில் அன்போடு வரவேற்கிறோம். ஆமென். சீக்கிரமா தெய்வ பகுதிக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். ஏனென்றால் ஆமென், நம்ம நடுவிலே கர்த்தருடைய பந்திய ஆயுத்தமாயிருக்கிறார். அடுத்த ஆராதனை 9:30 மணிக்கு ஆரம்பிக்க வேணும். ஆகையினால் சீக்கிரமா கூட்டத்தை முடித்து ஆமென் சந்தோஷத்தோட ஆமென் சூடு சூட அப்பத்தை தந்து உங்களை அனுப்பும்படியாக விருப்பப்படுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவரை ஆசீர்வதிக்கட்டும். வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் நமக்கு படிப்போம். ஆமென். யோவான் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். சகோதரிமாரோட பக்கத்துல ஒரு ஆளு படியுங்க. ஆமென். வாலிபர் யாராவது ஒரு ஆளு படியுங்க இந்த வசனம். இவர் படிச்சது தப்பாயிட்டெல்லாம் நீங்க கொஞ்சம் படிக்கும்படியாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரான இயேசு கிறிஸ்து சொல்கிறதான ஆசீர்வதிக்கப்பட்டதான ஒரு வார்த்தை. பெசகை பண்டிகை முடித்து சீடர்களுக்கு அப்பத்தை பிற்று கொடுத்து அவரை ஆசீர்வதித்ததற்கு அப்புறம் கெத்செமனே தோட்டத்திலேக்கு பிரயாணம் சொல்வதற்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அருமையான சீடர்களை பக்கம் கூட்டி சேர்த்து நிறுத்தி சொல்கிறதான ஒரு வார்த்தை தான், என்னிடத்தில் திடமாயிருந்து கொள்ளுங்க, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கிறார், உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இந்த வசனம் நிறைய தடவை நாம் ஜெபம் பண்ண நேரத்திலெல்லாம் நம்ம அந்த வார்த்தையை எடுத்து நான் ஜெபிக்க நம்ம அந்த வாழ்க்கையில் அப்படிப்பட்டதான பதிவேறு நம்ம வாழ்க்கையில் இருக்கிறார். ஆனாலும் அதனுடைய டெப்த், அதனுடைய ஆழமேறிய காரியத்தை சில காரியங்கள் சீக்கிரமாக சொல்லி முடிக்கும்படியாக நான் கர்த்தருடைய அன்பின் நாமத்தினால விருப்பப்படுகிறார். ஆமென். முதல்ல நாம் புரிய வேண்டியதான ஒரு காரியம், கர்த்தரான இயேசு கிறிஸ்து உலகத்திലേക്ക് വന്നത് தேவனை மனுஷனோடு நிரப்பிக்கும்படி அல்ல. അല്ലെങ്കിൽ Christ came to this earth not to bring God towards to the man, instead of that man towards to God. Amen. கர்த்தரை மனுஷருடைய இடையில் நிரப்பிக்கும்படி அல்ல, மறுபடியா மனுஷனை கர்த்தரிடத்தில் நிரப்பும்படியாக. You got it. Hallelujah. ஏனென்றால் கர்த்தர் ஒரு பாபവും செய்துட்டு அல்ல ஒரு தப்பு செய்துட்டு மனுஷருடைய இடத்தில் வந்து நமக்கிட்ட எக்ஸ்கியூஸ் சோறு கேட்க தேவையில்லை. ஹல்லேலூயா. சொல்ற புரியுதா எல்லாருக்கும்? ஏனென்றால் நாம் ஆராதிக்கிற தேவர் யாரு? கண்ணும் மூக்கும் வாயும் கை எல்லாம் இருக்கிறத கர்த்தர். சொல்ற புரியுதா? ஆமென். ஏனென்றா அந்த தேவனுக்கு மனிதருடைய இடையில் வந்த நிரப்பு பெற்றுக்கொள்ள தேவையில்லை. ஆனால் மனிதன் யார்கிட்ட போகணும்? கர்த்தர்கிட்ட போகணும். ஆமென். பாவியான மனிதன் கர்த்தருக்குள்ள செல்லும்படியாக என்ன வேணும்? ஒருவர் வந்துதான் ஆவணும். அதுக்காக யார் உலகத்தில் வந்தார், அவதரித்தார்? ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஆகையினால் இன்று காலை வேளை நிறைய நன்றாய் புரியணும், கர்த்தர் நம்மிடத்துக்கு வருதுக்கல்ல, நாம் கர்த்தரிடத்துக்கு செல்லும்படியாக. ஆமென். கர்த்தர் நம்மிடத்தில் வந்த நிரப்பு பெற்றுக்கொள்வதற்கல்ல, மறுபடி நாம் கர்த்தரிடத்தில் நிரப்பு பெற்றுக்கொள்ளும்படியாக. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. அடுத்த விஷயம் நம்ம வாசிக்கும் நேரத்தில் உலகம் എന്നൊരു வார்த்தையை சொல்லி வச்சு, the world, உலகம் என்ற ஒரு பதம், ஒரு வார்த்தை அங்கே வைத்திருக்கிறார். அது இந்த உலகத்தை பற்றி அல்ல அது சொல்றது. ஏன்னா இந்தியா இந்த தேசத்தை குறித்து அல்ல. ஆமென். உலகம் அமெரிக்கா அல்ல, எல்லா கான்டினென்டினை பற்றி அல்ல அது சொல்ற. உலகம் என்று ஆண்டவரான இயேசு இங்கே சொல்றதுதான முக்கியமான காரியம் என்னென்றா,
உலகத்தில் இந்த உலகத்தில் இருக்கிறதான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஒன்றுடைய சொன்னால் இட் கேன் பி பொலிட்டிக், எக்கனாமிக், ஃபேஷன், மீடியா, கார்மெண்ட்ஸ், பிலோசபி, ரிலிஜியன், இப்படிப்பட்டதான காரியத்தை எல்லாம் சேர்த்துதான் உலகம் என்று சொல்றார். உலகத்தில் மதங்கள், உலகத்தில் இருக்கிறதா ஃபேஷன், இந்த உலகத்தில் இருக்கிறதான ஆட்சி, அல்லதே போல இந்த உலகத்தில் இருக்கிறதான எக்கனாமிக் சிச்சுவேஷன்ஸ், இப்படி எல்லாம் சேர்த்து படித்தாதான் என்ன சொல்ற உலகம் என்ற ஒரு வார்த்தைக்கு அதுக்கு பொருள் சொல்ல முடியும். அதனுடைய மீனிங், அதனுடைய அர்த்தம் அதுதான். நம்மை பொறுத்து, இந்த உலகத்தில் இருக்கிறதான நம்மளை பொறுத்து, நம்முடைய தேசத்தை பற்றி அல்ல நாம் முக்கியத்துவம் எடுக்கணும். நாம் பிரயாணம் செய்கிறதான இடத்தில் இருக்கிறதான சிச்சுவேஷன்ஸ், பொலிட்டிக்ஸ் சிச்சுவேஷன், எக்கனாமிக் சிச்சுவேஷன், அல்லானா நம்ம உலகத்தில் இந்த எர்த்தில் இருக்கிறதான ஃபேஷன், டெக்னாலஜிஸ், ஃபேஷன் மாறிக்கிட்டே இருக்கிறார். ஃபேஷன் மாறி 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 இப்போ என்ன ஆயிடுச்சு சொல்லதுக்கு நேரம் கிடையாது. திருவிருந்திருக்கிறதுனால அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு நான் விருப்பப்படுவில்லை. ஹல்லேலூயா. முன்னாடி எல்லாம் 5 மீட்டர் துணி தேவைப்படுது, இப்போ 1 மீட்டர் தேவைப்படும், அவ்வளோதான். அதுதான் ஃபேஷன் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? சொல்கிற புரியுதா? முன்னாடி எல்லாம் எத்தனை மீட்டர் தேவைப்பட்டது? 5 மீட்டர். இப்போ எவ்வளோ தேவைப்படும்? 1 மீட்டர். அது தானே ஜாஸ்தியாகி வந்துட்டே இருக்கிறார். 3/4 மீட்டர் இருந்தால் போதும் എന്നുള്ള நிலைமையில் வந்திருக்கிறார் ஃபேஷன். இதெல்லாம் கூட சேர்ந்து வந்து என்ன ஆயிடுச்சு உலகம். அதுக்கு தான் என்ன சொல்ற உலகம் என்று சொல்றார். அந்த உலகத்தை வசனம் என்ன சொல்ற? நீங்கள் புதிய ஏற்பாட்டில் வசனம் இப்படி சொல்கிறார், நீங்கள் இந்த உலகத்தை ஜெயித்தவர் என்று சொல்றார். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்ல முடியும்? நம்ம இந்த உலகத்தை ஜெயித்தவர். அப்படியே சொன்னா நாம் உலகத்தில் வாழ்ந்தாலும் நம்ம யார் அல்ல, உலகக்கார் அல்ல. ஹல்லேலூயா. உலகத்தை ஜெயித்தவர். இந்த உலகத்தில் இருக்கிறதான ஓரோ அனுபவங்களை, உலகத்தினதான ஃபேஷன், உலகத்தினதான டெக்னாலஜி, இப்படிப்பட்டதான எல்லாவற்றையும் ஜெயித்தவர் தான் யாரு? மீண்டெடுக்கப்பட்ட தெய்வ மக்கள் என்று சொல்றார். அப்படிப்பட்ட தெய்வ மக்களுக்காய் ഞാൻ கர்த்தரை துதிக்கிறோம். புதிய ஏற்பாட்டில் நம்ம யார் அல்ல, உலகக்கார் அல்ல என்று வசனம் சொல்கிறார். அதுக்கு அர்த்தம் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர் அல்ல என்னல்ல, மீனிங் அப்படி கிடையாது. நாம் இந்த உலகத்தினுடையதான கஷ்டம், கல்ச்சர், இந்த உலகத்தினுடையதான அனுபவங்களை மேற்கொண்டு ஜெயித்து வெற்றி பெற்று கர்த்தருக்காக பரிசுத்தமான வாழ்க்கையில், விசுத்தமான வாழ்க்கையில் வாழ்கிறவர் தான் யாரு? தெய்வ மக்கள் என்று சொன்னார். அதுக்காகத்தான் கர்த்தர் இந்த உலகத்திലേക്ക് வந்தார். கர்த்தர் இந்த உலகத்திലേക്ക് வந்தது அவருடைய பிறந்ததல்ல, உலகத்தில் பிறக்குக என்றது அல்ல கர்த்தருடைய பிதாவான தேவனுடைய முக்கியமான விஷயம். இயேசுவினுடைய இரத்தம் உலகத்துக்காக, உலக மக்களுக்காக சிந்திதான் ஆவணம். அந்த நோக்கத்தோடு தான் கர்த்தர் இந்த உலகத்தில் வந்தார். பிறந்தது இந்த உலகத்தில் வாழுதுக்கல்ல, பிறந்தது எதுக்காக? சாவதுக்காக பிறந்தார். எத்தனை பேருக்கு புரியுது? நீங்களை உட்கார்ந்து பார்த்தா நீங்களை யாரும் சாக மாட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த ஊரு சுற்றி போறது விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க போல எல்லாரும் கூட சேர்த்து எடுத்துட்டு போறேன், அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு என்ன சொல்ற? ஊர்வலயமா? ஆமா, ஊர்வலயம் செய்யறது விஷயத்தை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் போகும். பக்கத்தில் இருக்கிறவருக்கு சொல்ல, ஒரு நாள் நாம ஊர்வலயம் செய்யணும்னு சொல்லுங்க. அதை யோசிக்கணும். அது சத்ததுக்கு அப்புறம் அல்ல, சாகதுக்கு முன்னே யோசிக்கணும். ஹல்லேலூயா. அது இயேசு பிறக்கும்போதே அது யோசிச்சுதான் பிறந்தார். அந்த பர்பஸுக்காக இயேசு பிறந்தார். அதனால உலகத்துக்கு ஆண்டவரை கீழ்ப்படுத்த முடியல, அவருடைய மேல் கரத்தை நீட்ட முடியல. ஹல்லேலூயா. அவருடைய ரத்தம் சிந்ததுக்காக, ரத்தம் கொடுக்கிறதுக்காக யாரு பிறந்தார்? ஆண்டவரான இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஆகையினால் ஆண்டவரான இயேசு கிறிஸ்துவோட பிறப்ப சந்தோஷமாய் தீர்ந்தது எந்த நேரத்திலும் தெரியுமா? கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்தும் நேரத்து தான் அவருடைய பிறப்பினுடையதான முக்கியத்துவம் முடிஞ்சது. ஆமென்.
ആമേൻ. അവരുടെ പിറപ്പിനുടെ സന്തോഷം പൂർണ്ണമായത് എപ്പോ? ആമേൻ. ഉലകത്തിൽ പിറന്ന നേരത്തിലല്ല, കൽവാരി സിലുവയിൽ രക്തം കൊടുത്ത നേരത്ത് താൻ അവരുടെ പിറപ്പിനുടേതാണ് മുഖ്യത്വം പൂർണ്ണമായത്. ആമേൻ. அப்படியானால் இன்றைய காலவேளை நன்றாய் புரிந்ததான தேவவிசுவாசிகளான நம்முடைய வாழ்க்கையில் ஹல்லேலூயா ஆமென் இரத்தம் சிந்தும்படி கர்த்தர் பிறந்தார். ஆனால் இந்த விஷயத்தை பற்றி ஆண்டவரான கிறிஸ்து இயேசு சொல்கிறதான விஷயம் ரோமர் எழுதின நிருபகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் கொஞ்சம் படிங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். இக்காலத்தின் பாடுகள் நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவை அல்லை. அடுத்த வசனம் கூட. மேலும் தேவருடைய புத்தர்கள் வெளிப்படுதுங்க. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ இந்த உலகத்தை பற்றி ஆமென் கர்த்தருடைய தாசனாய பவுல் சொல்றதான விஷயத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவர் என்ன சொல்ற? இந்த உலகத்தை பற்றி என்ன சொல்ற? நமக்கு தகுதிக்கேற்றதானது அல்ல இந்த உலகம், அதுதான் சொல்ற. அதனுடைய 18ஆம் வசனம், இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. ஒன்னு சொல்லுங்க, சேர்ந்து சொல்லுங்க. நம்மிடத்தில் வெளிப்படும், ஆமென், சத்தமா சொல்லுங்க. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. ஆமென். நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமை. ஏதோ இந்த உலகத்திலே பாடுகள் என்னென்ற சொல்ற பவுல், நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமையாய் அது மாற போறே. ஹல்லேலூயா. நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமையாய் இது மாற வேணும். ஏனென்றால் உலகத்தில் என்ன இருக்கிறார்? பாடுகள் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் இந்த உலகத்திலே பாடுகளை நினைச்சொரு மனிதன் என்ன செய்ய வேண்டாம்? கவலைப்பட வேண்டாம். எதை யோசிக்கும் நேரத்தில்? நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமையை யோசிக்கிறதான ஒரு விசுவாசி, ஒரு தேவ மகன், ஒரு தேவ மகள் இந்த உலகத்தில் இருக்கிறதான பாடுகளை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பாடுகளை பற்றி கவலைப்படுவோமானால் பரலோகத்தில் நமக்காக வெளிப்பட போகிறத மகிமையை பற்றி நம்ம எல்லாம் தரிசனம் இல்லாதவராய் மாறுதான். அதுதான் அதனுடைய அர்த்தம். பரலோகத்தில் நமக்கு வெளிப்படுறதான மகிமை விசுவாச கண்ணால், ஆவியின் கண்ணுகளால் பார்க்கிறதான ஒரு தேவ பிள்ளையை பொறுத்து உலகத்திலே பாடுகள் அவருக்கு சாரமல்ல, அவருக்கு பிரச்சனை கிடையாது. ஆமென். இந்த தரிசனம் உள்ளத்துக்குள்ள வரணும். ஆமென். நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எனக்கு எப்படி இந்த செய்தி முடிக்கணும் தெரியல. அந்த அளவுக்கு நான் கர்த்தர் சில வார்த்தைகள் என்னோடு சொல்லி இருக்கிறார். சீக்கிரமா நான் செல்ல விருப்பப்படுகிறார். ஆமென். ஆமென். பவுல் அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் யாரு? உபத்திரவகாரியாயிருந்தார். யாருக்கு உபத்திரவகாரியாயிருந்தார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு, கிறிஸ்துவின் பிள்ளைகளுக்கு உபத்திரவகாரியாயிருந்தார். 1-2 கொலை செய்யதற்கு பிறகில் அவர கரந்தான் வேலை செய்தது. ஆமென். அப்படிப்பட்ட உபத்திரவகாரியாயிருந்தானா சவுல். அவரை ரட்சிப்புக்குள்ள கர்த்தர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா உபத்திரவம் தீர்ந்து விட்டதா இல்லையா? உபத்திரவம் திரும்பியும் எப்படி வல்லமையோடு போயிட்டே இருந்தார். பவுல் ரட்சிக்கப்பட்டதினால், சவுல் ரட்சிக்கப்பட்டதினாலே, கர்த்தரை ஏற்றுக்கொண்டதினாலே உபத்திரவம் முடியவே இல்லை. ஆமென். ஆமென். சவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே உபத்திரவம் முடிஞ்சு விட்டது யாருக்கும் சொல்ல முடியல. ஒரு சவுல் இயேசுவுக்கிட்ட வரும் நேரத்தில் அவரே கால் வல்லமை உள்ள நிறைய ஆட்கள் உபத்திரவத்துக்காக எழும்பி வந்தார். ஆமென். ஆகையினால் அப்போஸ்தலர்கள் யோவான் தவிர எல்லா சீடர்களும் இரத்த சாட்சியாய் மாறிட்டு சபா சிதறப்பட்டது. ஆமென். விசுவாசிகள் தேச தேசமாய் ஓடிவிட்டார். தங்கது கடன் கிடையாது. ஆமென். பசி வந்துட்டு அப்புறம் புசிக்கிறதுக்கு ஆகாரம் கிடையாது, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்படிப்பட்ட உபத்திரவம்
தேசம் எங்கும் பெருகும் நேரத்துல ஒரு சவுல் ரட்சிக்கப்பட்டதுனால பிரச்சனை முடியல, பிரச்சனை வந்துட்டே இருந்தார். இன்னும் அதே பிரச்சனை வந்துட்டே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, பிரச்சனை முடிஞ்ச ஒரு விசுவாச வாழ்க்கை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. ஆமென். எதிர்ப்புகள், உபத்திரவம் தீர்ந்து விட்டதுக்கு அப்புறம் உள்ளதானா ஒரு விசுவாச வாழ்க்கை இந்த உலகத்தில் ஒரு தேவ பிள்ளைக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை இல்லை என்று சொன்ன வாழ்க்கையில் முன்னேறலாம் என்று யோசிக்கவுமானால் இன்று காலை வேளை நான் சொல்லட்டும், நீங்க விசுவாசி கிடையாத, நீ உலகத்துக்காரன் தான். நீ யதார்த்தமான ரட்சிப்புக்குள்ள வந்தான், ஆண்டவரான இயேசுவை ஏற்றுக்கொண்டதானா ஒரு தேவ மகன், ஒரு தேவ மகளானால் உனக்கும் எனக்கும் உபத்திரவம் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உபத்திரவம் மாறிவிட்டுட்டு ஆண்டவரை நேசிக்கலாம், ஆண்டவரை பின்பற்றலாம் என்று யோசிக்குவோமானால் நம்முடைய வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. ஹல்லேலூயா. உபத்திரவம் மாறுന്നതാണോ ஒரு அனுபவத்தை வசனம் சொல்றேன். ஆமென். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் அநேகரை உபദ്രവിத்தவர், அநேகருக்கு கஷ்டத்தை கொடுத்தவர். அவர் முகாந்திரம் நிறைய கஷ்டங்கள் விசுவாசிകളുടെ வாழ்க்கையில் வந்தார், கிறிஸ்துவ மக்களுடைய வாழ்க்கையில் வந்தார். சவுல் என்ற மனுஷனை பயந்து நாம ரட்சிப்புக்குள்ள வந்த தேவ மக்கள் உள்ளுக்குள்ள அறைக்குள்ள ஏறி ஓடி உள்ளுக்கு ஆமென் ஒளித்து விட்டார். அதுக்கு காரணம் இந்த மனுஷனை பற்றியுள்ள வார்த்தை தேசமெல்லாம் பிறந்து விட்டது. ஆனால் கர்த்தர் அவரை சந்தித்தார், அவர் ரட்சிப்புக்குள்ளே வந்தார், கர்த்தரை ஏற்றுக்கொண்டார், அவர் சுவிசேஷ பிரசங்கிக்க ஆரம்பிக்க விட்டார். ஆனால் அதுகொண்டு பிரச்சனை முடியலை. பிரச்சனை திரும்பி வல்லமையோடு தேசத்திலேக்கு ஆமென் பறித்து விட்டார். ஆகையினால் தேசத்து ஆமென் விசுவாசிகள், அப்போஸ்தலர்கள் தேசம் விட்டு ஆமென் நாடு விட்டு அவர் ஓடிக்கிட்டே இருந்தார். அப்படி அப்போஸ்தலர் தோமா இந்தியா தேசத்துக்கு வந்தார். ஒரு விஷயத்தை நன்றாய் புரிஞ்சது கொள்ளுதான் அவளும் உபத்திரவம் முடிஞ்சிட்டது அப்புறம் சுவிசேஷம் சொல்லலாம் என்று யோசிச்சால் கர்த்தரோட வசனம் அதுக்கு சப்போர்ட்டிவ் அல்ல. கர்த்தரோட வசனம் அதுக்கு ஆமென் சாகதம் அல்ல. விசுவாசிகளே, உபத்திரவம் இருக்கும். சரீரத்தில் என்ன வரும்? உபத்திரவம் உண்டு. வசனம் இயேசுதான் சொல்றேன், உங்களுக்கு உபத்திரவம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பயப்படாத. ഞാൻ என்ன செய்தார்? உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா, ஆமென். அதுக்கு ഞാൻ என்ற காலை வேளையில் விடிகாலை வசனம் படிக்கும் நேரத்தில் ஒரு வார்த்தை கர்த்தர் எனக்குள்ள தந்தா. ஹல்லேலூயா, அது உங்களோட சொல்லும்படியாக நான் விருப்பப்படுகிறார். 2 Chronicles chapter 4 verse 70. 2 Chronicles தான? ஆதாகமம். ஓகே, 4ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனம். Second Chronicles chapter 4 verse 17. അതല്ല സെക്കൻഡ് நல்லா வசனம் படிக்கிறியா இல்லையா എന്ന് சச்சி வசனம் படிக்கும்போது தெரியும். வீட்டில் வசனம் படிக்கிறவர் தப்பா வாசிக்க மாட்டேன், கரெக்டா வாசிப்பாங்க. ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். படிச்ச இப்போ நல்லா நம்ம சபை ஆயதுனால தப்பா படித்தாலும் ஒரு பிரச்சனை கிடையாது. எனக்கு மன்னிப்பு தருவாங்க. அது பயந்து நீ நாளை படிக்காதிருக்க கூடாது, படிச்சு தானே ஆகணும். ஓகேங்களா? படிங்க, சத்தமா படிங்க. ஜோர்தானுக்கு சமானமான பூமியில சுக்கோத்துக்கும் களிமண் தரையில ராஜா அவைகளை வார்த்து விட்டார். ரைட், வார்ப்பித்தார். கரெக்ட். ஓகே. In the plain of Jordan did the king cast them in the clay ground between Sukkot and Sardis. See, என்ன இது சொல்றேன்? ഞാൻ அநேக நேரம் இந்த வசனம் வச்சு ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஒரு சாதாரணமான ஒரு செய்தி எனக்கு இந்த விஷயத்தில் നിന്ന് தர முடியும். ഞാൻ உலகத்தை ஜெயித்திருக்கிறார் എന്നുള്ളതാണ് விஷயத்தை பொறுத்து
ஒரு ஸ்டேஜ் தரதுக்கு ஆமென் கர்த்தருடைய கிருபையினால் அன்னைக்கு அதோட ஞானம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனால் நான் கர்த்தர்கிட்ட வேண்டிய ஒரே ஒரு விஷயம், ஆண்டவரே ஆமென் இந்த வசனத்தில் இந்த வித்தியாசமான ஒரு சிந்தனை எனக்கு விசுவாசிகளுக்கு கொடுக்கணும். ஜெபம் பண்ண நேரத்துல இந்த வசனத்தை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். சாலமோன் எருசலேம் தேவாலயத்தை கட்டுறதான நேரம், மனோகரமான அந்த ஆலயத்தை கட்டும் நேரத்துல செம்ப, பிச்சளை, சொர்ணம், வெள்ளி இப்படிப்பட்டதான பாத்திரங்கள், ஆலயத்துக்கு தேவையான பாத்திரங்களை உபகரணங்களை யாரு? சோலமன் உண்டாக்கினார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட பித்தளை பாத்திரங்கள் அவர் எந்த இடத்துல செய்து விட்டார்? கிளே கிரவுண்ட். கிளே கிரவுண்ட் தமிழ்ல என்ன சொல்ற? களிமண் தரையில. களிமண் தரையில என்ன பண்ற? பித்தளை பாத்திரத்தை பார்ப்பித்தார். Amen. He was creating the vessels of bronze which is in a clay ground. நம்ம எவ்வளோ அழகா பார்த்திருக்கிறார் இல்லைங்களா? பித்தளை பாத்திரம் எவ்வளோ ஆசீர்வாதமா இருக்கிறார். தமிழ்நாடை பொறுத்து அதுக்கு நல்ல குறிப்பிட்ட ஒரு பேக்ரவுண்ட் இருக்கிறார் இல்லைங்களா? பித்தளை பாத்திரம் அடுத்த 2 வாரம் முடியும்போ நம்ம சகோதரனை பித்தளை பாத்திரம் கிடைக்க போறேன். வந்திருக்கீங்களா? இன்னைக்கு இருக்கிறேன். பித்தளை பாத்திரம் வரும். ஆமென். யூஸ் இருந்தாலும் இல்லைனாலும் வரும். இடம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுடுங்க. இந்த காலத்துல வீடு கட்டுமோ பித்தளை பாத்திரம் இடம் கூட சேர்த்து கட்டி வச்சுடுங்க, தருவாங்க. பாருங்க, இந்த பித்தளை பாத்திரத்தை யாரு உண்டாக்கினார்? சாலமன். ஆனா அது வச்ச உண்டாக்கின இடம் எங்க? களிமண் இடம். இந்த களிமண் இடத்துல இவ்வளோ மனோகரமான அழகு உள்ளதான பித்தளை பாத்திரம் ரெடி பண்ண முடியுமா இல்லையா? ஆமென். இந்த களிமண் இருக்கிற இடத்துல நமக்கு சரியா நடக்க முடியுமா? சார் இருக்கிறார் இல்லைங்களா? ஒரு மழை பெய்தா நம்ம சபையில வருதுக்கு சாடி தான் எல்லாரும் வருது இல்லைங்களா? பிள்ளைகள் எல்லாம் கல் போட்டு கொடுத்த கல்லை வச்சு நடந்துதான் சபைக்குள்ள வருது. ஒரு 2 நல்ல மழை வந்துச்சுன்னா. அப்படியானா இந்த களிமண் இருக்கிற இடத்துல நமக்கு நடக்க முடியுமா? ஒழுங்கா வேலை செய்ய முடியுமா? ஆமென். ஒரு சாரம் கட்ட முடியுமா? ஒரு சேர் போட முடியுமா? கரெக்டா நிற்க முடியுமா? கொஞ்சம் உங்களை ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. நீங்க எல்லாரும் இப்ப களிமண் கிரவுண்ட்ல நிக்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கிறேன். உண்மைதான். இப்ப பார்த்தா நீங்க எல்லாரும் அந்த களிமண் இடத்துல நிக்கிற மாதிரி இருக்கிற. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு களிமண் இடத்துல நமக்கு ஏதாவது வேலை செய்ய முடியுமா? செய்ய முடியுமா? செய்ய முடியாது. ஆனா ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வர வேண்டியதான பித்தளை பாத்திரம் எங்க நிர்மித்தார்? களிமண் இடத்துல உண்டாக்கினார். ஹல்லேலூயா. அதுக்கு யூஸ் ஆகுதுதானா அவுட் சைட் மெட்டீரியல் அல்லானா நம்ம அந்த வசனம் நீங்கள் வீட்டுக்கு போய் நல்லா படியுங்க. அது ஒரு டை மேக்கரா. இந்த டை மேக்கருக்கு அவுட்வேர்டா யூஸ் பண்றதான மெட்டல் அலங்கில் அது எதை யூஸ் பண்ற? களிமண் தான் யூஸ் பண்ற. ஆமென். அந்த களிமண் பாத்திரத்துல அல்ல களிமண் அவுட்வேர்டு நல்லா அழகா ரெடி பண்ணதுக்கு அப்புறம் நல்ல பித்தளை உருக்கி இதுக்குள்ள ஒழிப்போம். அதுக்கப்புறம் நல்லா கூலிங் கொடுத்த இந்த களிமண் என்ன செய்வாங்க? உடைக்கும். உடைக்கும் நேரத்துல அழகுள்ள பித்தளை பாத்திரம் வெளியே வரும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ ஆயிரக்கணக்கு வருடங்களுக்கு முன்பாக மனுஷருக்கு கர்த்தர் கொடுத்த ஞானம் ஆண்டவருடைய ஆலயத்தில் உபயோகிக்க வேண்டியதான உபகரிக்க வேண்டியதான பித்தளை பாத்திரம் எந்த இடத்துல உருவாக்குவது? களிமண் இடத்துல. ஆமென். இந்த வசனம் வெடிகாலே இன்றைக்கு வெடிகாலே ஒரு 3:30 மணி 4 மணி நேரத்துக்கு நான் படிச்சு தியானம் பண்ண நேரத்துல என்ன ஆவியானவன் என்ன உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை கொண்டு வந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நான் ஒரு 5 மணி ஆயிப்போ ஓடி போய் பாஸ்டர் மாய் கூப்பிட்டேன். எடுங்க நீங்க ஆமென்
எழுந்துடுங்கன்னு சொன்னார். என்னன்னு கேட்டேன். பித்தளை பாத்திரம் வர போறேன் சொன்னார். அவர் நல்ல தூக்கத்தில் என்னன்னு காய்ச்சாடி. ஏன்னா அவர் நேரத்தை ரொம்ப லேட்டாக படுத்துட்டே இருந்தேன். 3 மணிக்கு தான் அவரோட ஜெபம் நேரம். அப்போ அதெல்லாம் முடிச்சு அவரே படுத்தது ரொம்ப லேட் ஆயிட்டு. அதுக்கப்புறம் 5 மணிக்கு ഞാൻ கூப்பிட்டு சொல்லலாமா, எழும்புங்க பித்தளை பாத்திரம் வர போறேன்னு சொன்னேன். ஆமென். எனக்கு ஒரு விஷயத்தை நன்றாய் புரிஞ்சது. இந்த பித்தளை பாத்திரத்தை உருவாக்க வேணும் ஏனென்றால் ஒரு களிமண் என்ன வேணும், இருந்துதான் ஆகணும். இந்த களிமண்ணுக்குள்ள என்ன இருக்கிறார், பித்தளை. அழகுள்ள பித்தளை பாத்திரம், பித்தளை. இது எங்க உபயோகம் பண்ணதுக்கு, ஆண்டவருடைய ஆலயத்தில் உபயோகிக்கும்படி. இந்த களிமண் எடுத்த வேறொரு இடத்துக்கு கொண்டு போய் இது பண்ணலாமா, அப்படியும் பண்ணலாம். ஹல்லேலூயா. வேறொரு இடத்தை இந்த களிமண் அப்படியே எடுத்துட்டு போய் வேறொரு ஃபேக்டரிக்குள்ள வச்சு ஏர் கண்டிஷன் எல்லாம் போட்டு பண்ணலாமா? ஆமென். ஹல்லேலூயா. இந்த காலத்துல சபையோட கதை நான் சொல்றேன். இந்த களிமண் எல்லாம் கொண்டு வந்து எங்க வச்சிருக்கிறா, இப்போ ஏசிக்குள்ள வச்சிருக்கிறா. ஆமென். ஒரு ஆமேனோட வர மாட்டேன், எனக்கு தெரியும். ஆமென். இப்ப எல்லாரும் எங்க இருக்கிறா, ஏசிக்குள்ள இருக்கிறா. ஆனா ஆலயத்தில் உபயோகம் பண்ண வேண்டதானா, பாத்திரமாக மாற வேணும் என்றால் நீ எந்த இடத்துல இருக்கலாம், களிமண் இடத்துல இருக்கலாம். ஆமென். அதுக்கு அர்த்தம் ஏசிக்குள்ள உட்கார வேணாம்னு நான் சொல்லல, நீ போக வேண்டதான கஷ்டத்தை பற்றி வசனம் சொல்றேன். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு மனிதன் அவருடைய வாழ்க்கையில் கடந்து செல்ல வேண்டியதான பிரச்சனைகளை பற்றி வசனம் என்ன சொல்ற, அனுபவம் என்ன சொல்ற, இது ஒரு களிமண். களிமண் இருக்கிற இடத்தில் தான் சாலமோன் யாருக்கு ஆண்டவருடைய ஆலயத்தை கொள்ள பாத்திரத்தை உருவாக்கிது. அந்த பாத்திரத்துக்கு உள்ள அந்த பித்தளை பாத்திரம் உருவாகுறதுக்கு பிறகு மோளில் என்ன இருக்கிற, மேல என்ன இருக்கிறா, களிமண். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதை நல்லா ஹீட் பண்ணி, இந்த களிமண் நல்லா ஹீட் பண்ணி அது சரியா உருவாக்கியது அப்புறம் என்ன செய்வாங்க, இந்த களிமண் உடைக்கும் இல்லைங்களா? களிமண் உடைச்சா தான் என்ன வெளியே வருவாங்க, பித்தளை வெளியே வருவாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸ்தோத்திரம். இந்த களிமண் உடையாத பித்தளை வெளியே வராது. ஆமென். இந்த களிமண் உடைஞ்சிச்சுன்னா என்ன வந்துடும், பித்தளை வெளியே வரும். அது எங்க போகும், ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளே போகும். ஆமென். ஒன்றோட வசனம் கலர தெளிவாய் சொல்ற, மண்மயமான இந்த களிமண் உடையம். ஆமென். இந்த சரீரமாகுന്ന களிமண் உடை. ஆனா இதுக்குள்ள இருக்கிறது களிமண் அல்ல, இதுக்குள்ள என்ன இருக்கிறார், பித்தளை இருக்கிறார். ஆமென். இதுக்குள்ள பிரயோஜனமுள்ள, மகத்துவமுள்ள, தேஜஸுள்ள ஆண்டவருடைய பிரசன்னம் எங்க இருக்கிறார், இந்த களிமண்ணுக்குள்ள இருக்கிறார். இந்த களிமண் உடைஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவருடைய தேஜஸுள்ள மகிமையை பற்றிய உன்னுடைய புது சரீரம் ஆண்டவருடைய ஆலயத்தில் நித்திய நித்திய யுகாயுகமாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த களிமண்ணுக்கு வருவதான கஷ்டத்தை தான் என்ன சொல்ற, உபத்திரவம் என்று சொல்றார். இப்ப புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எதுக்கு இவ்வளோ பெரிய ஆமென் தேவ வார்த்தைகள் இருக்கிறதானா, இந்த வசனத்தினுள்ள இந்த ஒரு குறிப்பிட்ட காரியம் அழகா சேர்த்து வைத்திருக்கிறார் ஆண்டவர். இன்னைக்கு தரிசனத்தில் கூட வெளிப்படுத்துதான் ஒரே விஷயம், நீங்க ஞானம் என்ன இருக்கிறார், ஒரு களிமண்ணா இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த களிமண்ணுக்கு வரும் உபத்திரவா ஆமென் எதுக்கென்று தெரியுமா, உள்ள இருக்கிறத அழகுள்ள அந்த பித்தளத்தை வெளியே கொண்டு வரும்படி. இந்த களிமண் உடையினது அல்ல பிரச்சனை, இதுக்குள்ள இருக்கிறதான பித்தளை பேத்திர வழியே வரணும். அருமையான விசுவாசிகளே, இந்த களிமண் உடையாத உள்ள இருக்கிறத பித்தளை வேலை வராது. இந்த அனைவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை என்னென்றா, அவருக்கு இந்த களிமண் உடையது அவர் விருப்பப்படாது, அவருக்கு அது ரொம்ப கொஞ்சம் கூட பிடிக்காது. ஹல்லேலூயா. அவருக்கு எப்போ என்ன வேணும்,
உள்ள இருக்கிறத பித்தளை அல்ல விஷயம். இந்த களிமண்ணின் மேலே சாயம் போட்டு ஆமா லிப்டிக் இட்டு கலரு போட்டு 1 2 3 4 5 தடவை எக்க போட்டு 5 லெவல் 6 லெவல் எல்லாம் போட்டு அழகா வந்திருக்கிறான். எதுக்கு தெரியுமா? இந்த களிமண்ணின் ஐஸ்வர்யமா இருக்கும்படி. ஆண்டவர் வார்த்தையின்படியே சொல்லட்டும், இந்த களிமண் ஐஸ்வர்யமா இருக்குது கல்ல. இந்த களிமண்ணுக்கு சாயம் போடுது கல்ல. கர்த்தர் உனக்காக கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டது இந்த களிமண்ணுக்குள்ள இருக்கிறதானா ஆண்டவருடைய மகத்துவமுள்ள தேஜசுள்ள ஆமென் அந்த பிச்சளை வெளியே வரணும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பித்தளை வெளியே வந்தாதான் இந்த பாத்திரத்தை பிரயோஜனம் உள்ளதாயிட்டு எங்க எடுத்துட்டு போக முடியும்? ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள கொண்டு போக முடியும். சாலமோனு நன்றாய் தெரியும், இந்த களிமண் ஆலயத்துக்குள்ள போக மாட்டேன். ஆமென். ஆனால் என்ன உள்ள போகும்? பித்தளை உள்ளத்துக்கு. ஆமென். உள்ள போகும். ஆமென். கர்த்தர் உங்களை என்னை தெரிந்து கொண்டது ஒரே ஒரு கருத்துக்காக. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பித்தளையுட ஆமென் குளோரி உள்ள மகத்துவமுள்ள தேஜசுள்ள ஒரு கிருபையை பற்றி தேவ பிள்ளையாய் ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாக மாறும்படி, ஒரு பிரயோஜனமுள்ள ஆண்டவருக்கு பிரயோஜனமுள்ள ஆமென் ஒரு உபகரணமாக மாறும்படி, ஆமென் அநேக ஆண்டுகள் நித்திய காலங்கள் ஆண்டவர் ராஜ்ய மகிமைக்காக, தேவ ராஜ்ய மகிமைக்காக பிரயோஜனமுள்ளவராக மாறும்படி கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். இன்றைய காலை வேளையில் விசுவசிக்கிறத தேவ பிள்ளை ஆமென் கர்த்தர் உன்னை களிமண் உள்ள தேசத்தை உருவாக்குறாலும் உள்ளே ஆமென் இருக்கிறது களிமண் கிடையாது. உள்ளே ஆண்டவருடைய சுவாசமான பித்தளை உனக்குள்ள இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால் ஊழியக்காராக ഞങ്ങൾ எல்லாருமே இந்த களிமண் எங்க திருப்பி கொடுவாரே? மண்ணுக்காக ஒப்படைப்பார். அதுதான் நமக்கு பெரிய அழுதல் வருது. ஐயோ போயிட்டாரே, என்ன போயிட்டாரே? களிமண் தான் போயிட்டு. ஹல்லேலூயா. சொல்லுங்க, களிமண் தான் போயிட்டு பித்தளை உள்ள இருக்கேன்னு சொல்லுங்க. ஆமென். 5 அடி, இங்க தமிழ்நாட்டு 3 அடி தான், கேரளாவில 6 அடி. ஆமென். 3 அடி மண்ணுக்கு உள்ள என்ன போயிட்டு? களிமண் தான். ஆமென். ஆனா களிமண்ணுக்கெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உள்ளே உள்ள தேஜசேரிய பித்தளைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குவோமானா ஆமென். ஆகையினால் நாம் அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். இயேசு இதுதான் சொல்ற. அருமையான பிள்ளைகளே, சகோதரர்களே, சீடர்களே, உங்களோட இன்னைக்கு சொல்லும்படியாக ஒரே ஒரு காரியம். உலகத்தை உங்களுக்கு என்ன இருக்கிறார்? உபத்திரவம் உண்டா? இந்த களிமண்ணு அது ஃபார்ம் பண்ணி அது உருவாக்கி ஒரு உபகரணமாக்கி மாற்ற வேணாம் என்றா உபத்திரவம் வரும். அது தன்னை ஊற்றி குழைச்ச ஆமென் அதை அக்கினிக்குள்ள எரிச்சு விட்டு അതിനെ ആമേൻ അനേക പ്രോസസ് பண்ணியா மட்டும்தான் இதுக்குள்ள இருக்கிறதானா ஆமேன் ஆசீர்வாதம் வெளியே வரும். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாளைக்கு நீங்க ஞானம் கடந்து போகிறதானா அந்த ப்ரோசஸ் ஆமேன் இந்த சரீரத்தை பற்றி பயப்படக்கூடாது. உள்ள இருக்கிறது அபிஷேகத்தை பற்றி, உள்ளுக்குள்ள இருக்கிறத கர்த்தருடைய ஆமேன் கிருபையை பற்றியோ ஆண்டவரோட ஆவியை பற்றியோ அவருடைய ஆத்மாவினை பற்றியோ குறிக்கொண்டு கொண்டு இதை போர்த்து கவலைப்படாது. கர்த்தருக்கிடத்துல கடந்து செல்லுங்கள். ஹல்லேலூயா. ஆமென். இந்த புறமே உள்ள களிமண் ஆமென் அது எடுத்து போடும்போ உள்ளுக்குள்ள இருக்கிறதான தேஜஸ் வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அதனாலே கர்த்தர் வைத்திருக்கிறார் நம்ம எல்லாம் வாழ்க்கையில் கர்த்தரோட வரவு அல்லானா இந்த உலகத்தில் ஒரு மரணம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரோட வரவு அல்லானா ஒரு மரணம். அதே நினைச்சு നിങ്ങൾക്ക് கவலைப்படக்கூடாது. ஹல்லேலூயா. மரணமானாலும் ഗ്ലോറി இருக்கே, வரவானாலும் தேவ மக்களுக்கு என்ன இருக்கிறார்? ஒரு ഗ്ലോറി, ஒரு மகத்துவம் வெளிப்படும். ஹல்லேலூயா. ஆகையினால் அதே நினைச்சு നിങ്ങൾക്ക് கவலைப்படக்கூடாது. ஆமென். வரப்போகிறதான பிரத்யாசைக்காக, வரப்போகிறதான மகத்துவத்துக்காக நாம் ஆயுத்தமாய்தான் ஆவணும். அதுதான் வசனம் சொல்றேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உபகரணம் எப்போ? ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரயோஜனமுள்ளதாய் மாறணும். பக்கத்திருக்கிறவருக்கு சொல்லுங்க, நீ ஆண்டவருடைய ஆலயத்தை பிரயோஜனமுள்ள உபகரணமாக மாறப்போறேன்னு சொல்லுங்க. ஆமென். நீ ஒரு பித்தளை பாத்திரம் என்று சொல்லுங்க, பிரயோஜனமுள்ள உபகரணம் என்று சொல்லுங்க.
ஆண்டவருடைய ஆலயத்துக்காக கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்குவோமா? நாம் உபகரணம், ஆண்டவருடைய ஆலயத்தில் பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம் தான். ஹல்லேலூயா. நேரம் போய்விட்டது. ஆமென். சில விஷயங்களோட சொல்ல வேண்டும் எனக்கு ஆசை இருந்தாலும் இந்த வார்த்தை நான் முடிக்கும்படியாக விருப்பப்படுகிறார். அருமையான தெய்வ மக்கள், ஒரு காரியத்தை புரிந்து கொண்டதாகணும். நம்முடைய வாழ்க்கையில் இந்த களிமண்ணான இடத்துல கர்த்தர் உங்களை என்னை உருவாக்கி வைத்திருக்கிறார். அவர் கடத்து விடுதுதான் அந்த ப்ரோசஸ். அந்த சோதனைக்குள்ளே தான் கடந்து செல்லும் நேரத்துல கவலைப்பட வேண்டாம், மனக்கவலைப்பட வேண்டாம், விசுவாசத்தோட இருங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரனை சோதிக்கிறார், கர்த்தரனை கடத்து விடுகிறார். இது எதுக்குன்னு என்று சொன்னா ஆண்டவரோட ராஜ்ய மகிமைக்காக. ஆகையினால் சீடர்களோடு கர்த்தர் இப்படி சொல்கிறார், ஆமென், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்கு உபதிரவம் உண்டு, ஆனாலும் நான் என்ன செய்தார்? உலகத்தை ஜெயித்தவர். அப்படியானால் நம்முடைய கர்த்தாവ് சீக்கிரம் வரப்போற எத்தனை விசுவாசிகள் நம்புகிறார்? நம்முடைய கர்த்தாവ് அதி சீக்கிரமா வருகிறார். அவருடைய வரவனுடையதான சத்தங்கள் நம்முடைய காதுகளில் அப்படி அலை மாதிரி அடிச்சுட்டே இருக்கிறார். ஏது நேரத்தும் கர்த்தர் வரும். கர்த்தரோட வரவு ஆமென் அதை சீக்கிரமாக இருக்கிறார். ஆகையினால் தேவ பிள்ளைகளை கவலைப்பட வேண்டாம். நமக்காக ஆயத்தமாக்கிய வீடு ஒருக்கி இருக்கிறார். அது சீக்கிரமாக கர்த்தர் வரும். எதுக்காக? அந்த வீட்டில் உன்னை கொண்டு சேர்க்கும்படி. ஆமென். அவர் இருக்கிற இடத்தை உன்னை இருத்தும்படி. ஆமென். நீ பிரயோஜனம் உள்ளவனாய் மாறியதினாலே அநேக கஷ்டங்களில் கூடி, அநேக ஆமென் தீமையில் கூடி, அநேக ஆமென் ஆமென் காற்றுகளும் பிரச்சனைகளும் இருந்த அனுபவத்தில் கூடி, அந்த பிரச்சனைகளை தாண்டி வந்ததினாலே உனக்காக ஆயத்தமாக்கி வச்சிருக்கிறதான ஆசீர்வதிக்கப்பட்டதான இடத்திலேக்கு உன்னை கொண்டு சேர்க்கும்படி ஆண்டவர் அதி சீக்கிரம் வருகிறார். ஆகையினால் இந்த மண் உடைஞ்சு போனாலும், இந்த களிமண் உடைஞ்சு போனாலும், இதுக்குள்ள நோய்கள், கஷ்டங்கள், வியாதிகள், உபதிரவங்கள் என்ன நேரிட்டாலும் கவலைப்பட மாட்டேன். ஏனென்றால் இதுக்குள்ள இருக்கிறவர் ஆமென் பெரியவர். அவர் என்னை சேர்க்கும்படி சீக்கிரம் வருகிறார். எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எத்தனை தேவர்களுக்கு சொல்ல முடியும்? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார், என்னை சேர்க்கும்படி அவர் சீக்கிரம் வருகிறார். நான் ஆயத்தமாயிட்டே இருக்கிறார். நான் ஒரு பித்தளை பாத்திரம், பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரம், ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்ய மகிமைக்காக ஊழியத்தை செய்யும்படி கர்த்தர் என்னை தெரிந்து கொண்டாரே. இன்று காலை வேளையில் நன்றியோடு நம்முடைய கர்த்தரை துதிக்குவோமா? அநேக நேரங்களிலும் சோர்ந்து പോകുന്ന நேரங்களில் இந்த வார்த்தை നമ്മളെ ബലപ്പെടുത്തുகிறார். நான் உலகத்தை ஜெயித்தவர். ஆகையினால் இன்ற நாட்களில் கர்த்தருடைய சமூகத்தில் விசுவாசத்தோடு நாம் கடந்து செல்வோம்.